அஹோ வீரியம் அஹோ தைரியம் அஹோ பாஹு பராக்கிரமஹ நரசிம்மஸ்ய பஷ்யத்வம் அஹோ ரூபம் மகாபலம். பகவான் செய்த அவதாரங்களுக்குள்ளே மிகச்சிறந்த அவதாரமாக கொண்டாடப்படுவது ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம். அந்த அவதாரத்தில் பகவான் காட்டின வீரத்துக்கும் அவனுடைய தோள்களின் வலிமைக்கும் அவனுடைய உருவத்தின் அழகுக்கும் நிகராக அதற்கு முன்னோ பின்னோ எந்த அவதாரத்திலும் பகவான் காட்டினது கிடையாது. அப்படி அற்புதமான ஆச்சரியப்படும் வகையில் இருக்கக்கூடிய வடிவத்தோடும் பலத்தோடும் பாஹு பராக்கிரமத்தோடும் நரசிம்ம பெருமான் தோன்றினார். அந்த நரசிம்மன் ஹிரண்யகசிபுவை முடித்து அவனோடு இருந்த சேனை அதிலிருந்த ராட்சசர்களையும் கூட கொன்றார். அப்போது ஒரு சில ராட்சசர்கள் ஹிரண்யகசிபுவினுடைய படைத்தளபதிகள் எல்லாம் அங்கிருந்து ஓடத் தொடங்கினார்கள். அவர்களை தொடர்ந்து நரசிம்ம பெருமான் துரத்தி கொண்டு வந்து இதோ நாம் இருக்கக்கூடிய சத்யவிரத க்ஷேத்திரம் என்கிற தொண்டை மண்டலத்தை அடைந்தார். இங்கு வந்து அசுரர்கள் எங்கு ஒளிந்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டு வந்த பொழுது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வேழமலை ஹஸ்திகிரி என்கிற மலையின் அடிவாரத்துக்கு வந்தார். அங்கு பார்த்தபோது பூமியில் ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையின் வழியாக அசுரர்களெல்லாம் பாதாளத்துக்கு தப்பி ஓடிவிட்டார்கள் என்று நரசிம்ம பெருமான் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திருப்பி வந்துவிடலாமே, இப்போது நரசிம்மனை கண்டு பயந்து ஓடினவர்கள் நரசிம்ம பெருமான் எத்தனை நாள் இருந்துவிடப் போகிறார்? ஒரு காலத்தில் வைகுந்தத்துக்கு செல்லத்தான் வேண்டும். அவர் போன பிறகு இனி நம்மை பாதிக்க யாரும் இல்லை என்று திரும்பவும் பாதாளத்திலிருந்து வந்துவிடலாம் அல்லவா? அதனால் தான் பார்த்து இந்த இடத்திலேயே நாம் எப்போதும் சாநித்தியம் கொண்டு இருப்போம், இங்கிருந்து அகலாமல் இருப்போம், இந்த உலகத்தை அசுரர்களிலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹஸ்திசைலம் வேழமலையின் அடிவாரத்திலேயே நரசிம்ம பெருமான் காட்சி கொடுக்கிறார். அந்த வடிவத்தையும் நாம் சேவித்து கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய திருத்தலம் ஆஸ்தானத்தின் பெருமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதலில் சத்யவிரத க்ஷேத்திரத்தின் பெருமை என்ன என்று பார்த்தோம். சத்யவிரத க்ஷேத்திரம், வாராக க்ஷேத்திரம், நாரசிம்ம க்ஷேத்திரம் என்று பல பெயர்கள் இந்த ஊருக்கு வழங்கப்படுகின்றன. அதில் நாரசிம்ம க்ஷேத்திரம் என்று பெயர் ஏற்படுவதற்கு இந்த கதைதான் காரணமானது. நரசிம்ம பெருமான் அசுரர்களை துரத்தி கொண்டு இங்கே வந்து இந்த வேழமலையின் அடியில் இருக்கக்கூடிய ஒரு பிலம், ஒரு துவாரத்தை பார்த்து இதன் மூலம் திரும்பவும் அசுரர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கேயே அமர்ந்து காவல் காக்கிறாராம். தத்ரஜ்ஞாத்வா அசுரான் பீத்யா பிலாது பாதாளம் ஆஸ்ருதான் தத்ரைவ தத் பிலத்வாரே குஹாயாம் ஹஸ்தி பூபிருதா ஞவசத் ஹந்துகாமோவை தானவான் புனராகதான் என்று ஹஸ்திகிரியினுடைய ஸ்தல புராணம் சொல்லுகிறது. அசுரர்கள் இப்போது புறப்பட்டு சென்று விட்டார்கள், தன்னை பார்த்து பயந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப வந்துவிடலாம். அதனால் இந்த வேழமலைக்கு அடியிலேயே அமர்ந்து கொண்டு இந்த ஊர் மக்களையும் இந்த உலகத்தையும் அசுரர்களிலிருந்து காக்க வேண்டும் என்று பகவான் அமர்ந்திருக்கிறாராம். இன்றைக்கும் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது 24 படிக்கட்டுகள் ஏறி ஹஸ்திசைலம் வேழமலைக்கு மேலே வரதராஜ பெருமானை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அந்த மலைக்கு கீழேயே அடிவாரத்தில் ஒரு சிறு குகை போன்ற ஒரு சந்நிதி இருக்கும். அங்கு சென்றோம் என்றால் அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்ம பெருமானை தரிசித்துக் கொள்ளலாம். அவர் இங்கு இருக்கிறபடியால், இப்போதும் வாழுகிறபடியால் தான் நாரசிம்ம க்ஷேத்திரம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது. அப்ப வராக பெருமானோடு தொடர்பு, நரசிம்மனோடு தொடர்பு, மற்றும் ஒரு அழகான நிகழ்வு உண்டு. இந்த ஊரினுடைய புஷ்கரணி தீர்த்தம் இருக்கிறதே, அதற்கு அனந்த சரஸ் என்று பெயர். அனந்தன் என்பது ஆதிசேஷனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பகவானுடைய எத்தனையோ தொண்டர்களுக்குள்ளே ஆதிசேஷன் என்று பாம்பு வடிவத்தில் முதன்மையான தொண்டன் இருக்கிறாரே, அவருக்கு அனந்தன் என்றுதான் இயற்பெயர். அந்த அனந்தன் வந்து இந்த இடத்திலே தவம் செய்து பகவானை தரிசித்து கைங்கரியம் செய்தாராம். அப்போது இந்த குளத்தை ஏற்படுத்தினார். ஆனால் தான் அந்த குளத்துக்கு அனந்த புஷ்கரணி, அனந்த சரஸ்
என்று பெயர் வழங்கப்படுகிறது. அப்ப அனந்த சரசு புண்ணிய தீர்த்தம், வராக தீர்த்தம் பெருமானுடைய உடலிலிருந்தே சொட்டிய தண்ணீரால் உருவானது. நரசிம்ம பெருமான் அசுரர்களிடமிருந்து இந்த உலகத்தை காப்பதற்காக இன்றும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். இத்தனை பெருமைகளை உடையது இந்த க்ஷேத்திரம். இதெல்லாம் இருக்கட்டும், காஞ்சி என்று பெயர் ஏன் ஏற்பட்டது? அந்த பெயர் காரணம் பார்க்கலையே. சத்தியவிரதம் பெயர் காரணம் பார்த்தோம், நாரசிம்ம க்ஷேத்திரம் பெயர் காரணம் பார்த்தோம், வாராக க்ஷேத்திரம் பெயர் காரணம் பார்த்தோம். எல்லாவிடத்தும் முக்கியமாக காஞ்சிபுரம், காஞ்சி என்று வழங்கப்படுகிறதே, அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த இடத்தில் பிரம்மாவாலே பகவான் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அதனால காஞ்சி என்று ஊருக்கு பெயர் ஏற்பட்டது. க என்கிற எழுத்து பிரம்மா, அதாவது நான்முகக் கடவுள் இருக்கிறாரே சரஸ்வதி தேவியினுடைய கணவர், அந்த நான்முகக் கடவுளை க என்கிற ஒற்றை எழுத்து குறிக்குமாம். பல இடங்களில் புராணங்களில் அதை போன்ற பிரயோகம் உள்ளது. க என்கிற எழுத்து பிரம்மாவை குறிக்கும். அஞ்சனம் அப்படின்னா ஸ்தாபிப்பது, ஒரு இடத்திலே வைப்பது என்று பொருள். க இது பிரம்மணோ நாம தேன அத்திர அஞ்சிதோ ஹரிஹி என்று புராணம் சொல்லுகிறது. க என்று அழைக்கப்படுகிற பிரம்மாவாலே ஹரி என்கிற பகவானுடைய விக்கிரகம் இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதல்லவா, அதனால க அஞ்ச ரெண்டு சொற்களும் சேர்த்துதான் காஞ்சிபுரம். பிரம்மாவாலே பகவான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் என்பதுதான் காஞ்சி என்கிற க்ஷேத்திரத்தினுடைய பெயருக்கான காரணம். எதற்காக பகவானை பிரம்மா இங்கு பிரதிஷ்டை செய்தார்? ஏன் இந்த நகரத்தை எப்போது உண்டாக்கினார் என்றால், இந்த நகரத்தை உண்டாக்கினதே பிரம்மாதான். கீழே இந்த கதையை ஒருவாறு பார்த்திருக்கிறோம். அஷ்டபுஜகரம் ஸ்தல புராணம், திருத்தன்கா ஸ்தல புராணம், இதிலெல்லாம் பார்த்தோமோ இல்லையோ. பிரம்மாவுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் ஒரு முறை மனஸ்தாபம் ஏற்பட்டது. அதனால் பிரம்மா நான் தனித்து யாகம் செய்ய போகிறேன் என்று முடிவெடுத்து அஸ்வமேத யாகம், ஒரு குதிரையை வைத்து செய்யக்கூடிய யாகம், அந்த யாகத்தை செய்வதற்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வருகிறார். இதான் ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரமாச்சே, சத்தியவிரதம். இந்த இடத்துல ஒரு தர்ம காரியத்தை செய்தால் அது 1000 மடங்கு பயனளிக்கும் என்று புராணமே சொல்லுகிறது. இந்த இடத்தின் பெருமையை அறிந்து பிரம்மா இங்கு வந்து யாகம் செய்ய தொடங்குகிறார். யாகம் செய்ய வேண்டுமென்றால் பெரிய மக்கள் கூட்டம் வேண்டுமே, அத்தனை பேரும் தங்குவதற்கு இடம், வசதி, யாக பூமி அனைத்தும் வேண்டும். அதற்காகத்தான் இந்த காஞ்சி என்கிற ஒரு நகரத்தையே ஏற்படுத்துகிறாராம். விஸ்வகர்மா என்று தேவர்களுடைய சிற்பி, அந்த சிற்பிதான் வந்து ஏற்படுத்துகிறார். தத காஞ்சீதி விக்யாதா புரி புண்ணிய விவர்தனி விதாத்துஹு அஸ்வமேதார்த்தம் நிர்மிதா விஸ்வகர்மணா. விதாத்தா பிரம்மா அஸ்வமேத யாகம் செய்வதற்காக, அதற்கு எல்லாரும் தங்க வேண்டும், வசதிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த புண்ணியமான நகரம் ஏற்படுத்தப்பட்டதாம். நகரம் எப்படி இருக்கும்னு வர்ணிக்கிறது. சப்தயோஜன விஸ்தீர்ணா சப்தயோஜன மாயதா புண்ணியோபவனவதி ரம்யா சமபூமௌ பிரதிஷ்டிதா. 7 யோஜனை அகலம், 7 யோஜனை நீளம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு யோஜனை என்றால் கிட்டத்தட்ட 8 மைல் தூரம். அதை போல 7 யோஜனைனா 56 மைல் இருக்க வேண்டும். அவ்வளவு அகலம், அவ்வளவு நீளத்தில் பெரிய பரப்பளவிலே இந்த காஞ்சிபுரம் என்கிற க்ஷேத்திரம் ஏற்படுத்தப்பட்டதாம். சமபூமௌ விவஸ்திதம், சமமான பூமி. இங்க மேடு பள்ளம், ஒரு பக்கம் மலை, அதெல்லாம் கிடையாது. சமமான பூமியில், என யாகம் செய்ய வேண்டுமே, யாகம் செய்வதற்கு சமபூமி அவசியமானது. அதனால இந்த இடத்திலேயே நகரத்தை ஏற்படுத்தினார். புண்ணிய உபவனவதி, பல அழகான நதிகள், பல தோட்டங்களோடு கூடியதாக இந்த க்ஷேத்திரம் இருந்தது. வாபி கூப தடாகாட்யா சரித் பல்வல மண்டிதா. எவ்வளவு நீர் செழிப்புன்னு தெரிவிக்கிறார். ஒரு இடம் செழிப்போடு இருக்கணும்னாலே நிறைய நீர்நிலைகள் இருக்கணுமோ இல்லையோ. வாபி, கூபம், தடாகம், சரித்து, பல்வலம். சரித்துனா நதின்னு அர்த்தம், பல்வலம்னா பெரிய ஏரின்னு அர்த்தம், கூபம்னா கிணறுன்னு அர்த்தம், வாபினா ஒரு சின்ன ஒரு குளம் போல, குட்டை போன்றதுன்னு அர்த்தம், தடாகம்னா கொஞ்சம் பெரிய ஒரு குளம். இதை போல பல நிலைகள். நாம எத்தனை தமிழ்லையும் அதுக்கெல்லாம் வார்த்தை இருக்கோ இல்லையோ. பெருசார் ஏரின்னு சொல்கிறோம், குளம்னு சொல்கிறோம், கம்மாயின்னு சொல்கிறோம். வெவ்வேறு அளவுகளில் பெரிய நீர்நிலைகள் இருக்கின்றன. அதை போல பல நீர்நிலைகளாலே அலங்கரிக்கப்பட்டது. தேவ தானவ கந்தர்வ சித்த சாரண சேவிதா. தேவர்கள், கந்தர்வர்கள், சித்த புருஷர்கள் எல்லாம் இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்து போவார்களாம். அவ்வளவு அழகான ஒரு நகரத்தை விஸ்வகர்மா என்பவர் ஏற்படுத்தினார். பிரம்மா யாகத்தை செய்வதற்காக. சந்ததம் சேவிதா விப்ரைஹி பிரம்மகல்பைஹி மகர்ஷிபிஹி. பெரிய ரிஷிகள், கிட்டத்தட்ட இவர்களே பகவான், இவர்களே கடவுள் என்று சொல்லும் அளவுக்கு
பெருமை உடையவர்களாக அத்தனை பேர் ரிஷிகளெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் இருந்தார்களாம். இத்தனை பேரோடு கூட இந்த அழகான நகரம் பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று புராணம் சொல்லுகிறது. அப்ப பிரம்மா இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து யாகத்தை செய்ய தொடங்கினார். அந்த யாகத்தை நடக்க விடக்கூடாது என்று சரஸ்வதி தேவிக்கு எண்ணம். என்னை விட்டுவிட்டு அது எப்படி கணவர் இந்த செயலை செய்யலாம், அவரை செய்ய அனுமதிக்க கூடாது என்கிற எண்ணத்தோடு பல தடங்கல்களை கொடுக்க ஆரம்பித்தாள். இதையெல்லாம் நாம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். 8 கைகளோடு கூடிய ஒரு காளி என்கிற தெய்வம், அவளை ஏவி விட்டு தடுக்க பார்த்தாள். பகவான் அஷ்டபுஜகரத்தானாக பிறந்து அவளை அடக்கினார். அடுத்தது பெரிய பெரிய உலகத்தில் எல்லா வெளிச்சத்தையும் எடுத்து இருட்டை பரப்ப விட்டாள். திருத்தன்கா தீப பிரகாசர் என்கிற பெயரோடு பகவான் தோன்றி தன் திருமேனி ஒளியையே கொடுத்து மறுபடியும் உலகத்தில் ஒளியை கொடுத்தாராம். அதுக்கு மேல பெரிய சேனை அரக்கர் படையை அனுப்பினாள். அவர்களோடு சண்டையிட்டு பகவான் பிரவாளேஸ்வரன் பவளவண்ணன் இப்பதானே சேவித்தோம், அந்த பவளவண்ண பெருமானாக காட்சி கொடுத்தார். அவர்கள் ரத்தம் தோய்ந்த திருமேனியோடு காட்சி கொடுத்தார். அடுத்தது பெரிய நதியாக சரஸ்வதி தேவியே ஒரு பெரும் நதி வடிவத்தை எடுத்துக்கொண்டு வெள்ளப்பெருக்கோடு ஓடி வந்தாள். அப்போது வேகாசேது வெக்கனை பெருமானாக கிடந்த அந்த நதியையும் பகவான் தடுத்து கொடுத்தார். அதோடு சரஸ்வதியினுடைய கர்வம் அடங்கியது. இனி பகவானுக்கு முன்னால் எனக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு பிரம்மாவோடு தனக்கு இருந்த ஒரு மனஸ்தாபம் அதையும் கைவிட்டு யாகத்தில் பிரம்மாவோடு வந்து சேர்ந்து கொண்டாளாம் சரஸ்வதி. இப்ப 2 பேருமாக சேர்ந்து யாகத்தை செய்ய தொடங்குகிறார்கள். ரொம்ப அழகான யாகம். தேவர்களெல்லாம் அணிவகுத்து நின்றார்களாம் இந்த யாகத்தை பார்ப்பதற்கு. ஜுஹ்வந்தி தே வஷட்காரைஹி ரித்விஜஹா அத ஹவீம்ஷிச்ச தத்சர்வம் விஷ்ணவே இதம் இதி தஸ்மை ஞவேதயத் சயேவ கில ஜக்ராக வேத்யாம் அக்னௌ ஸ்திதோ ஹரிஹி. அப்ப பிரம்மா ஆகுதி கொடுக்கணும் இல்லையோ, என்னென்ன பொருள் தேவர்களுக்கு ஏதோ ஒரு பாலோ நெய்யோ தயிரோ பழமோ என்ன அல்லது கஞ்சியோ ஏதோ ஒரு பொருளை எடுத்து அக்னியிலே சேர்ப்பார்கள் அல்லவா, அதை எந்த தேவதைக்கு கொடுக்கலாம் என்றால் பிரம்மா இந்த யாகத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக செய்யவில்லை, லோகத்தினுடைய க்ஷேமம் உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு தானே செய்கிறார். அதனால் அவர் என்ன சொல்லிவிட்டார், இந்திரன் சந்திரன் குபேரன் வருணன் இவர்களுக்கெல்லாம் நான் இந்த யாகத்தினுடைய ஹவிஸை கொடுக்க போவது கிடையாது. இந்த உலகத்தை ரட்சிக்கும் பொறுப்பு பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடையதே, அவர்தான் நம்மை எல்லாம் காக்கிறார். அப்ப இந்த ஆகுதியை நான் நாராயணனுக்கே வழங்குகிறேன். விஷ்ணவே இதம், இந்த ஆகுதி விஷ்ணுவுக்காக எல்லாம் அவனுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு வரிசை ஆகுதிகளை கொடுத்தாராம். பகவானும் அந்த அக்னி வடிவத்திலேயே இருந்து, அவர் எல்லாத்துக்குள்ளையும் இருக்காரோ இல்லையோ, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்னால் அக்னிக்குள்ள பகவான் இருக்க மாட்டாரா, அந்த அக்னிக்கும் அந்தர்யாமியாக இருந்து பிரம்மா கொடுத்த ஹவிஸ் அனைத்தையும் பகவான் தானே பெற்றுக்கொண்டார். ஏன் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா, மற்றவர்களுக்கு கொடுக்காமல் நாராயணனுக்கு கொடுக்கலாமா என்றால் அப்ப பிரம்மா தெரிவிக்கிறார், மற்ற தெய்வங்களுக்கு கொடுத்தாலும் அது கடைசியில் நாராயணனுக்குத்தான் போய் சேரப்போகிறது. கண்ணனே பகவத்கீதையில தெரிவிக்கிறார், அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச என்று கண்ணனுடைய திருவாக்கு. எந்த யஜ்ஞம் நீ எந்த தெய்வத்தை குறித்து யாகம் செய்தாலும் அது கடைசியில் என்னை வந்துதான் அடையும். அந்த யாகத்தில் கொடுக்கப்பட்ட ஹவிஸையும் நான் தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதிலிருந்து என்னென்ன பயன் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதையும் நான் தான் கொடுக்கிறேன்னு தெரிவிக்கிறார். 12 நாட்கள் யாகம் நடந்தது. கடைசி நாள் 12வது நாள் யாகம் நடக்கும்போது யாகம் முடியும் தருவாயில்தான் வரதராஜ பெருமானாக அழகான விக்கிரகத் வடிவத்தில் பகவான் காட்சி கொடுக்க போகிறார். என்ன கதை, இன்னும் அந்த இப்போதைக்கு அக்னி வடிவத்தில் தான் சேவித்துக் கொண்டோம். இனி வரதராஜ பெருமானாக தேவாதிராஜனாக எப்படி தோன்றினார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.